பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் புலே. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவமாக்கிய ஜோதிராவ் புலே சாவித்ரிபாய் புலேவின் கணவர் ஆவார். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஒரு மலைவாழ் சிற்றூர் தான் ராமக்கல்மேடு. ராமக்கல்மேடு மூணாறு தேக்கடி சாலையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் உள்ளது. பரந்த மூங்கில் காடுகளால் சூழப்பட்ட இந்த பகுதியில் ஆண்டு முழுவதும் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. உலக புகழ் பெற்ற டைட்டானிக் பட ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோ பூமியில் ஒரு சொர்க்கம் இருந்தால் அது ராமக்கல்மேடு தான் என்றார். 1711ஆம் ஆண்டு இத்தாலியிலிருந்து இந்தியாவிற்கு இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் தம் கிறிஸ்தவ சமயத் தொண்டிற்கு பல இடையூறுகள் ஏற்பட்ட போதும் இயேசுவின் வழிநடத்தலால் இறை திட்டம் என்று ஏற்றுக்கொண்டு தமிழ் கிறிஸ்தவ காவியமான தேம்பாவணியுடன் பல தமிழ் இலக்கிய நூல்களையும் படைத்துள்ளார். தாம் சென்ற இடங்களிலெல்லாம் மாதாவின் பெயரால் ஆலயங்களை எழுப்பிய வீரமாமுனிவரால் 1714-18 பூண்டியில் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயம்தான் தற்போதைய பூண்டி மாதா பசிலிகா. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான ஓரி ராசிபுரம் பகுதியில் வேட்டையாடச் சென்றபோது அங்கு ஒரு பன்றியின் மீது அம்பினை செலுத்தினார். அப்பன்றியானது ஒரு புதரில் போய் மறைந்துவிட மறைந்த இடத்திற்கு சென்ற வல்வில் ஓரி பன்றிக்கு பதில் சிவலிங்கமும் அச்சிவலிங்கத்தின் மீது வல்வில் ஓரி எய்த அம்பு பட்டதால் சிவலிங்கத்திலிருந்து இரத்தமும் கசிந்ததால் சிவன்தான் பன்றி வடிவில் வந்து தன்னை சோதித்ததாக அவ்விடத்திலேயே சிவபெருமானுக்கு ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலை எழுப்பினார். சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சுனாமி என்பதில் சு என்பது துறைமுகத்தையும் நாமி என்பது அலைகளையும் குறிக்கிறது. துறைமுகத்தில் ஏற்படும் பெரிய அலைகள் என்பதே சுனாமி என்பதன் பொருள். மிக துல்லியமான அளவீடுகள் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம தசம எண்களை பயன்படுத்துகிறோம். பணப்பரிமாற்றம் பண்ணும்போது பயன்படுத்துகிறோம், எடைகள் கணக்கிடும்போது பயன்படுத்துகிறோம், நீளங்களை அளக்கும் போது பயன்படுத்துகிறோம், பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் நிரப்பிட்டு அதற்கான அமௌண்ட்டை சென்ட் பண்ணும்போதும் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நம்மளை அறியாமலேயே தசம எண்களை நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். தசம எண்கள் அதாவது டெசிமல் நம்பர்ஸ், இதை பெருக்கிறதுக்கும் வகுக்கிறதுக்கும் நம்ம இந்த காலத்தில் கம்ப்யூட்டரு, கால்குலேட்டரு, மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லாகரிதமிக் டேபிள் அதாவது மடக்கை அட்டவணையை வச்சு மட்டும்தான் பெருக்கவும் வகுக்கவும் செஞ்சுருக்காங்க தசம எண்களை. 1995ஆம் ஆண்டு வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. உலகின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 1.10% அளவிற்கு அதிகரிக்கிறது. உலக மக்கள் தொகையில் 50.4% ஆண்களும் 49.6% பெண்களுமே உள்ளனர்.